பூமியுடைய அப்கிரேஷன் வளர்ச்சி கதிர் வலைகள் சில நாட்கள்ல அதிகரிச்சுட்டு இருக்கும். அததான் அசென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனையோ சூரிய கிரகணங்கள், சந்திர கிரகணங்கள், நடுநடுல சில டேட்ஸ்ல எனர்ஜிஸ் அதிகமா இருக்கிற நேரத்துல நம்ம அகண்ட தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மே 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும். மே 24ஆம் தேதி சாயந்தரம் 6ல இருந்து 7 மணி வரைக்கும் தியானம் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. 25ஆம் தேதி காலையில 5ல இருந்து 6 மணி வரைக்கும் மெடிடேஷன் இருக்கும். கண்டிப்பா இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் ஆகுங்க. இந்த தியானம் பண்றது மூலமா நமக்குள்ள கோட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். கோட் ஆக்டிவேஷன் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு புரிதல் கொடுக்காது. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்ம தியானம் பண்றது மூலமா நமக்குள்ள புரிதல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஆன்மீகத்தை பத்தியும் பௌதீகத்தை பத்தியும். பௌதீகம் ஆன்மீகம் அப்படின்றது வேற வேற கிடையாது. நிறைய வாட்டி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி புரிதல் இல்லாம இருக்கும். அந்த புரிதல் இந்த மாதிரி அசென்ஷன் கோட் ஆக்டிவேஷன் டைம்ல தியானம் பண்றது மூலமா அந்த புரிதல் அப்படின்றது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அசென்ட் ஆகும்போது பூமியும் அசென்ட் ஆகும். நம்மளும் பூமியும் வேற கிடையாது. நம்மளுடைய முன்னேற்றம் தான் பூமியுடைய முன்னேற்றம். நம்மளுடைய முன்னேற்ற தாக்கம் பூமியில கண்டிப்பா எதிரொலி. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு உங்களால இந்த டைமை பத்தி சொல்லி அவங்க எல்லாரையும் கேதர் பண்ண முடியுமோ கண்டிப்பா எல்லாரும் உங்களால முடிஞ்சா கூட்டு தியானமும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த ஜூம் லிங்க்ல கூட கனெக்ட் ஆயிட்டு நீங்க ஜாயின் ஆகலாம். இந்த 2 நாட்கள் கண்டிப்பா தியானம் பண்ணுங்க. இத போல நிறைய கோட் ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். எப்போ நம்ம அந்த கோட் ஆக்டிவேஷன் மெடிடேஷன்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்றோமோ அப்போ மெதுமெதுவா நம்மளுடைய ஆன்மீகத்துல முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கு. அது உடனுக்குடனே தெரியலன்னா கூட உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியுது இருக்கட்டும், அத நடைமுறைக்கு கொண்டு வர்றது இருக்கட்டும், அதுல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த அசென்ஷன் கோட் ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம் எல்லாரும் கலந்துக்கோங்க. புது மக்களுக்கும் தெரிவிங்க.